தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற கௌரவ விரிவியாளர்கள் கைது குறித்த அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழகத்தினுடைய மானிய குழு நிர்ணயித்த ஊதியத்தை அளிக்காத விளம்பர திமுக அரசை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் தற்போது கைதாகி வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழக மானிய குழு நிர்ணயித்த ஊதியத்தை அளிக்காத விளம்பர திமுக அரசை கண்டித்து கௌரவ விரிவுரையாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். விளம்பர திமுக அரசை கண்டித்து தொடரும் போராட்டம் பேரணியாக செல்ல முயன்ற கௌரவ விரிவுரையாளர்கள் தற்போது கைதியாகி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். பல்கலைக்கழகம் மானிய குழு நிர்ணயித்த ஊதியத்தை வழங்காத விளம்பர திமுக அரசை கண்டித்து தற்போது கௌரவ விரிவுரையாளர்கள் போராடி கைதாகி வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 180 அரசு கலைக்கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களாக 1500க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் அவர்களுக்கு பல்கலைக்கழக மானிய குழு நிர்ணயித்த 57,000 ரூபாய் ஊதியம் வழங்காமல் வெறும் 25,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் சென்னையில் கடந்த 5 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரை இணைப்பு சாலையில் 100க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். குறிப்பாக கடந்த 1996ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் 5 ஆண்டுகள் பணி செய்தால் பணி நிரந்தரம் என அப்போதைய திமுக அரசு அறிவித்தது. ஆனால் இதுவரை அந்த அரசாணையை வெளியிடவில்லை. இந்த நிலையில கடந்த 5 நாட்களாக பல்கலைக்கழக மானிய குழு வழங்க வேண்டிய 57,000 ரூபாய் ஊதியத்தை வழங்காமல் இந்த அரசு தொடர்ச்சியாக இழுத்தடித்து வருகிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட விரிவுரையாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரிகள்ல 10,000க்கும் மேற்பட்ட பேராசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கிறது. ஆனால் தற்போது கௌரவ விரிவுரையாளர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த காலியாக உள்ள பணியிடங்களை நியமிக்காமல் வேறு நபர்களை பணியமர்த்த இந்த விளம்பர திமுக அரசு முயற்சி செய்வதாக வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. 5 நாட்களாக போராட்டம் நடத்தியும் கௌரவ விரிவுரையாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை கூட உயர்கல்வித்துறை இதுவரை நடத்தவில்லை என போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 200க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் குண்டு கட்டாக காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களை பேராசிரியர்களாக நியமிக்க வேண்டும். மற்ற மாநிலங்களை காட்டிலும் குறைவாக அளிக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியம் 25,000 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழக மானிய குழு நிர்ணயித்த ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குண்டுக்கட்டாக கௌரவ விரிவுரையாளர்களை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைத்து வருகிறார்கள். சூர்யா, நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்திற்காக 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வரக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.